ஜனவரி 24 முக்கிய நிகழ்வுகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேசிய கல்வி தினம் இந்த ஜனவரி 24 தான் கொண்டாடுறோம். ஜஹாங்கீர் பாபாவுடைய நினைவு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 24 தான் கொண்டாடுறோம். அரசியல் நிர்ணய சபையோடைய இறுதி கூட்டம் பார்த்திங்கன்னா ஜனவரி 24 கூடியிருக்கும். 1950 கொல்கத்தா பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். இந்த ஜனவரி 24 1957 தொடங்கப்பட்டிருக்கும். இந்த நிகழ்வுகள் தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபை அதோடைய இறுதி கூட்டத்தை 1950 ஜனவரி 24 பார்த்திங்கன்னா நிறைவு செஞ்சுருக்கும். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவராக யார் இருந்திருப்பான்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். இவர் தான் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியாகவும் தேர்வு செஞ்சுருப்பார். இவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா போட்டியோடைய தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் பார்த்திங்கன்னா போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வரலாற்றிலுடைய நீண்ட குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையும் பார்த்திங்கன்னா இந்த ராஜேந்திர பிரசாத்துக்கு தான் சேரும். அடுத்து பாருங்கன்னா தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 24 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். தேசிய கீதம் யார் இயற்றியிருப்பாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் பார்த்திங்கன்னா இயற்றியிருப்பார். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தி மொழியில் தான் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். தத்துவ போதனி இதழில் பார்த்திங்கன்னா பாரத விதாதா என்ற தலைப்பில் 1912 பார்த்திங்கன்னா இந்த தேசிய கீதம் வெளியிட்டிருக்கும். இந்த தேசிய கீதத்தை முதல்ல எங்கே பாடுறாங்கன்னா 27 டிசம்பர் 1911 கொல்கத்தா மாநாட்டில் தான் பார்த்திங்கன்னா பாடுறாங்க. யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய உறவினரான சரளா தேவி சவுத்துராணி அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பாடலை பாடுவாங்க. இந்த தேசிய கீதம் பார்த்திங்கன்னா 52 வினாடிகள் பார்த்திங்கன்னா பாடி முடிக்க வேண்டும். இந்த இராணுவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வினாடிகளில் சுருக்கி பாடியிருப்பாங்க. முதல் பத்தியும் அதோடைய இறுதி பத்தியும் சேர்த்து பாடியிருப்பாங்க. இது மிக முக்கியமானது. தேசிய கீதம் பார்த்திங்கன்னா 13 வரிகள் இருக்கும். 5 பத்திகள் உடையது. அடுத்து பாருங்கள் தேசிய பாடல். தேசிய பாடல் 1950 ஜனவரி 24 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த தேசிய பாடல் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா 1870 ஆங்கிலேயருடைய தேசிய பாடலான காட் சேவ் த குயின் அப்படின்ற ஒரு பாடலுக்கு மாற்றாகத்தான் பார்த்திங்கன்னா 1882 ஆனந்த மடம் என்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஆனந்த மடம் என்ற நாவலில் பார்த்திங்கன்னா பகீம் சந்திர சட்டர்ஜி தான் பார்த்திங்கன்னா இந்த நாவலை இயற்றியிருப்பார். இந்த மொழி பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல். ஆனால் இந்த தேசிய பாடலாக பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா வங்காள மொழியில் தான் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இந்த தேசிய பாடலை முதலாக 1896 கொல்கத்தா மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பார்த்திங்கன்னா பாடுறாரு. அது மட்டும் இல்லை, இதை பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராய் அவருடைய இதழ்லையும் வெளியிட்டிருப்பார். ஆங்கில மொழியில் பார்த்திங்கன்னா அரவிந்த் கோஷ் பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். இது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா பாரதியார் இந்த தேசிய பாடலை மொழிபெயர்த்திருப்பார். இந்த தமிழ் மொழி ஆங்கில மொழி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒன்று தான். ஜனவரி 24 மிக முக்கியமான தினம் பார்த்திங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம். இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் பார்த்திங்கன்னா 2018 ஆண்டிலிருந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்திரா காந்தி பார்த்திங்கன்னா பிரதமராக பதவி ஏற்றிருப்பார். அதை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24 கொண்டாடுறோம். இந்திரா காந்தி எப்போ பார்த்திங்கன்னா பதவி ஏற்றாங்கன்னா 24 ஜனவரி 1966 பதவியேற்றிருப்பாங்க. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 11. இந்த அக்டோபர் 11 எப்படி நான் வச்சுக்கிறேன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா
நம்பர் 1 பொசிஷனில் வரணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு அட்டையில் வந்து 2 1 வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அக்டோபர் 11. அடுத்து ஜனவரி 24ஆம் தேதியுடைய மிக முக்கியமான நாள் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஜனவரி 24, 1857. இந்த 1857 வந்து பெரும்புரட்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த மும்பை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இந்த 2 பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆசியாவில் பல்வேறு துறைகளை கொண்ட முதல் பல்கலைக்கழகம். இது மிக மெயினான ஒன்று. ஒரு முதல் பல்கலைக்கழகமாக வந்து தொடங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான முதல் கல்லூரியும் பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் தான் அது கொண்டிருக்கு. இந்த கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ராஜேந்திர பிரசாத், விவேகானந்தர், கதமணி கங்குலி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் படிச்சிருப்பாங்க. இந்த கதமணி கங்குலி என்ற பெண் வந்து பார்த்திங்கன்னா முதல் மருத்துவ பயிற்சியாளராக பயிற்சி பெற்றிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஹோமி ஜஹாங்கீர் பாபாவுடைய இறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 24, 1966 வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரான்ஸோடைய போர்ட் பிளாங் அப்படின்ற மலையில் வந்து பார்த்திங்கன்னா விமான விபத்தில் வந்து இறந்துருப்பார். இந்த விமான விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 101 பேர் வந்து இறந்துருப்பாங்க. அதில் இவரும் ஒரு ஆளாக வந்து இருந்திருப்பார். பாபாவுடைய பிறந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1909 அக்டோபர் 30 வந்து மும்பையில் வந்து பிறந்திருப்பார். இந்த போர்ட் பிளாங் அப்படின்ற மலை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஐரோப்பாவுடைய உயரமான மலை அப்படின்னு அழைக்கப்படும். இந்த ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்பியலாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணுக்கருவியலுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார். இவர் வந்து நீல்ஸ் போருடன் சேர்ந்து வந்து பணியாற்றியிருக்காரு. இவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் கதிரோடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு வந்து ஆற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான் பாசிட்ரான் சிதறலுக்கான குறுக்கு வெட்டுதை வந்து பார்த்திங்கன்னா கணக்கீட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கணக்கீட்டை கண்டுபிடிச்சதுடைய இவருடைய நினைவு கூறும் விதமாக பார்த்திங்கன்னா அறிவியல் உலகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபா சிதறல் அப்படின்ற பேரே வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு தான் 1939 தான் இந்தியா வந்து வராரு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்ற அமைப்பை வந்து டாடா நிறுவனம் வந்து நிறுவுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பங்கு ஆற்றியிருப்பார். இந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பின்னால் பெங்களூருக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். இந்திய அணுசக்தி சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் 1948. அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுவதற்கு இவரும் முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அந்த ஆணையத்துடைய தலைவராகவும் பார்த்திங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து நிறுவப்பட்டிருப்பார். 1951 இந்திய அறிவியல் காங்கிரஸினுடைய ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் இவர் தலைவராக வந்து இருந்திருப்பார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தோரியத்தை மையமாக கொண்ட ஒரு கொள்கையை வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பார். இந்த கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளும் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1955 ஜெனீவாவில் நடைபெற்ற அணுசக்தி அமைதி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். 1956 மும்பை அருகே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஃபேல முதல் அணு உலை வந்து நிறுவப்பட்டிருக்கும். முதல் அணு உலை நிறுவப்பட்ட இடம் வந்து எங்கன்னா மும்பை ட்ரம்ஃபே 1956. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் அணு உலை. ஆனால் மின்சார உலையாக வந்து நிறுவப்பட்டது எங்கன்னா தாராபூரில் வந்து நிறுவப்பட்டிருக்கும். முதல் அணுமின் நிலையமாகவும் அந்த தாராபூர் அணுமின் நிலையம் நிறுவப்பட்டிருக்கும்.